சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த மார்ச் 2025லேருந்து அஷ்டம சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குங்க. 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற சனி ரொம்ப ப்ரெஷரை எக்கச்சக்கமாக கொடுப்பாருங்க. இருக்கத்திலேயே கஷ்டமான சனி பெயர்ச்சி அஷ்டம சனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு மன அழுத்தம், எக்கச்சக்க வாழ்க்கையில் சடனான சேஞ்சஸ், எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத சேஞ்சஸ் எல்லாம் இந்த சனி பகவான் கொடுத்துட்ருப்பாருங்க. 8ஆம் இடம்ங்கிறது வம்பு, வழக்கு, கோர்ட்டு, பிரச்சனை, மறைவான ஏரியாவில் பிரச்சனைகளை கொடுக்கறது, ஊரை விட்டே உங்கள மறைய வைக்கிறது, வேலையில் பிரச்சனை கொடுக்கறது, அசிங்கம் அவமானங்கள கொடுக்கறது, ஆக்சிடெண்ட்டை கொடுக்கறது, பாடியில் நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதிகப்படுத்தி விடுறது, இதெல்லாம் சனி பகவான் பண்ணுவாருங்க. நினச்சே பார்க்க முடியாத செலவுகள்லாம் ஃபேஸ் பண்ணி திக்கும் கடி திண்டாடிட்டு இருப்பீங்க. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு 138 நாள் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க. சும்மா இல்லைங்க, உச்சம் பெற்ற குருவோட 9ஆம் பார்வையில் நிவர்த்தி அடைகிறதுங்கிறது ஒரு பெரிய விசேஷம்ங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க, உங்களுக்கு இந்த இடத்த வந்து பரம்பரை சொத்தை பற்றியும் பேசுவாங்க. நிறையா பேருக்கு பரம்பரை சொத்தில் பிரச்சனை இருந்தால் அது எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் ஆராய்ச்சி, இந்த பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம், ஸ்டக் ஆகின்னு இருந்தவங்களுக்கெல்லாம் லைஃப்பில் வந்து பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இது அமையுங்க. வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாளாக உங்களை படுத்திக்கிட்டு இருந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து மாற்று மருத்துவம் மூலிமா உங்களுக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. இந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே உட்காந்துருக்கிற சனி பகவான் தன்னோட 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்த பார்த்துட்ருக்கிறாருங்க. சனி பகவான் பார்க்குற இடம் பாழ் சொல்லுவாங்க. 10ஆம் இடத்த பார்த்தா சொன்னால் கேட்கவா வேணுங்க. வேலை பார்க்குற இடத்துல எக்கச்சக்க பிரச்சனைங்க. நீங்கள் பண்ணுற வேலைக்கான ரெகனைசேஷனே இத்தனை நாளாக இருந்திருக்காது. ஏன்டா இந்த வேலையை பார்க்குறவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப ஜாஸ்திங்க. குடும்ப சூழ்நிலையினால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அசிங்கம் அவமானத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் தற்கொலை எண்ணம் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு 8ல் சனி பகவான் உட்காந்துருக்கும் போதுங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை மேலே இருக்கிற அதிகாரிகளும் ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற வேலையாட்களும் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. எல்லா வேலையும் நீங்களே எடுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளை வந்து இந்த சனி பகவான் கொடுத்துட்டு இருந்திருப்பாருங்க. அங்கேருந்து உங்களோட 2ஆம் இடத்த தன்னோட 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது வருமானம், குடும்பம், பேச்சுங்க. வருமானத்தில் கையை வச்சு கரெக்டாக கட் பண்ணியிருந்திருப்பாருங்க. எவ்வளவு தான் காசு வந்தாலும் அதை விட 10 மடங்கு செலவை உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணி விட்டுருந்துருப்பார். குடும்பத்து உள்ள பேச்சால் எக்கச்சக்க பிரச்சனைகளை கொடுத்துருந்துருப்பார். நிறைய குடும்பங்கள் பேச்சாலே பிரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. நீங்கள் சொன்ன வார்த்தைகளை உங்களால் வந்து 100% ஃபினிஷ் பண்ணி கொடுக்கவே முடியாதுங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஈகோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்க அதை பண்ணலை, அதை யாராவது அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா அவங்களால அதை தாங்கவே முடியாதுங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் நிறையா மாட்டியிருப்பீங்க. நிறையா பேர் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கையெழுத்து போட்டு ஏதாவது பிரச்சனைகளில் மாட்டியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. உங்களோட 5ஆம் இடத்தை தன்னோட 10ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 5ஆம் இடம்ங்கிறது காதல், குழந்தை, பூர்வீகம், குலதெய்வம், ட்ரேடிங் இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய இடம்ங்க. நிறைய சிம்ம ராசிக்காரர்களோட குழந்தைகளுக்கு உடல்நிலைப்படுத்துறது, குழந்தைகளால் மனக்கசப்பு வர்றது, குழந்தைகள் வந்து ஒழுங்காக படிக்காமல் இருக்கிறது, வயதான சிம்ம ராசிக்காரர்களோட குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அது தேங்கி நிற்கிறது, அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறது, பூர்வீக கோயில் போக முடியாமல் இருக்கிறது, பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கிறது, ட்ரேடிங்கில் நிறையா காசு இன்வெஸ்ட் பண்ணி பிளாக் ஆகி நிற்கிறது. நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் முறிவு, ஏன்னா 5ஆம் இடம் காதலை பற்றி பேசக்கூடிய இடங்க. மனசுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்காமல் ஸ்டக்காகி நிற்கிறத பற்றி பேசக்கூடிய இடங்க. இது எல்லாத்தையும் சனி பகவான் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இந்த 138 நாள் உச்சம் பெற்ற குருவோட பார்வையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் அடைகிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டம்னே சொல்லலாங்க. உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையுங்க. நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகி உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு வர ஆரம்பிக்குங்க. பிஹெச்டியில் இருக்கிறவங்க, பிஹெச்டிக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அது சம்மந்தமான மூமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க, அட்ஜஸ்ட் ஆகி சக்ஸஸாக மாறுறதுக்கான ரூட் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். 10ஆம் இடத்தை பார்க்குற சனி பகவான் 10ல் கொடுத்துட்டு இருந்த ப்ரெஷரை கொஞ்சம் குறைப்பாருங்க. ஸோ உங்களுக்கு வேலையோ, வேலை மாற்றமோ, இல்லை ஒரு ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, ஒரு புது பொறுப்போ வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த பீரியடில் சனி பகவான் செட் பண்ணி கொடுத்துருவாருங்க. ஏன்னா குரு பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்கள் பேச்சை மதிக்க ஆரம்பிப்பாங்க. பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. நிறைய பேருக்கு திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இந்த பீரியடில் உண்டு. குழந்தை பேர் 5ஆம் இடத்தை சனி பகவான் வக்கர நிவர்த்தியோடு பார்க்கும்போது குழந்தை பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள், குழந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் குறையிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தை மூலிமா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ரெகனைசேஷன், ஒரு நல்ல சந்தோஷம், மன நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ட்ரேடிங் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது மணி இன்வெஸ்ட் பண்ணி
மாட்டிக்காதீங்க. வெறும் 138 நாள் தான் இது வந்து ஒரு பீரியடுங்க. அள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டாருங்க. இருக்கிற பிரச்சனைய கொஞ்சம் குறைச்சு உங்கள பிரீத் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ குடுப்பாருங்க. அதே மாரி நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் மன அழுத்தத்தில இருந்திருப்பீங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள நெறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த சூழ்நிலையிலேருந்து நீங்க கொஞ்சம் வெளியில வரத்துக்கு நீங்க போக வேண்டிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் பக்கத்தில வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒரு கோயிலுங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கு சந்தன காப்பு அபிஷேகம் பண்ணுங்க. கோவில்ல எள்ளும், மிளகும் வாங்கி சமர்ப்பிங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள் குறையணும், மன அழுத்தம் குறையணும்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கோங்க. முடிஞ்சா நோயாளிகளுக்கு மருந்து, பழம் ஏதாவது இலவசமா உங்களால முடிஞ்சதுன்னா, உங்க கையால எவ்வளோ முடியுமோ வாங்கி குடுங்க. இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம்ங்க. என்னால அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுன்னு நெனச்சீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போய் சனீஸ்வரனுக்கு எல் தீபம் போட்டு ஆத்மார்த்தமா வணங்கி வரலாம். அப்படி இல்லன்னா, ஆஞ்சநேயர் கோயில் எதா இருந்ததுன்னா, சனிக்கிழமை போய் ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தல மாலை சாத்தி ஆத்மார்த்தமா வணங்கி வாங்க. இல்லன்னா, அரச மரத்தடி கீழ தண்ணிக்கு கீழ இருக்கிற பிள்ளையார நீங்க போய் சனிக்கிழமை அன்னைக்கு வணங்கி வந்தீங்கனாலும் பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க.